சாரி சார், எமோஷனல் ஆயிட்டார். விக்ரம் எமோஷனல் ஆகாதீங்க. நாங்க டேபிள் எடுத்து வந்து அந்த பக்கம் சார் சொல்லுங்க சார். பிக் பாஸ் சீசன் 9 ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி தொகுப்பாளர் யாரு? விஜய் சேதுபதியா இல்லை கமலஹாசனா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த கோர்ட் டாஸ்க் அனைத்துமே காதல் சேட்டைகள் சம்பந்தப்பட்ட வழக்காகவே இருக்குதே அப்படின்னு யோசிக்கும் போது விதிவிலக்காக சுபிக்ஷாவின் பாட்டி இம்சை பற்றிய வழக்கு ஆறுதலான நகைச்சுவையா இருந்தது. நான் செய்த தவறுக்காக வீடு முழுக்க தண்டனை அனுபவிப்பது பற்றி பாருவுக்கு எந்த ஒரு கவலையும் குற்ற உணர்ச்சியும் இல்லை என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. சரி, பிக் பாஸ் சீசன் 9ல என்ன நடக்குது? தான் சார்ந்திருக்கும் சமூகம் பற்றிய பிரச்சனைகளை பாடல் வழியாக சுபிக்ஷா வெளிப்படுத்துவது நல்ல விஷயம்தான். பிக் பாஸ் போன்ற பெரிய பிளாட்ஃபார்மை பயன்படுத்துவது சிறந்த வழிதான். ஆனா பொழுது பூராவும் கடலோடி நான் என்று அந்த பிரசாரத்தை மேற்கொள்வது சலிப்பூட்டுவிடும். சுபிக்ஷா என்ற பொண்ணு யாருன்னு மக்களுக்கு தெரியாம போயிடும். உன் சமூகத்தை முன்னாடி வச்சு நீ பின்னாடி ஒளிஞ்சுக்கிற என்று விக்ரம் எச்சரித்ததும் இதைத்தான். இருந்தாலும் சுபிக்ஷா அடங்கலங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஏழை ஏழை வாழ வந்தேன் கடலை ஆள அப்படின்னு பாட துவங்கிடுவாங்க. இருமா உன்னை கடல்லே தூக்கி போடுறோம் என்று விக்ரமும் வினோத்தும் சுபிக்ஷாவை தூக்கி நீச்சல் குளத்தில் தள்ளுவது போல ஜொலியாக கலாட்டா செஞ்சாங்க. பின்னர் இதே விஷயத்தை வழக்காடு மன்றத்திற்கு கொண்டு வந்தார்கள். அடிப்படையில் இது செல்லத்தகாத வழக்கு என்று பிக்பாஸ் தடுத்திருக்க வேண்டும். ஆனால் பிற வழக்குகள் சண்டையும் சச்சரவுமாக செல்வதால் இது மட்டும் கொஞ்சம் கொமெடியா இருக்கட்டுமே அப்படின்னு வைத்திருக்கலாம். பாட்டு பாடி இம்சை செய்யும் கடலோடி சுபிக்ஷா ஜொலியான வழக்குங்க. சுபிக்ஷா பாட்டு பாடி இம்சை செய்கிறார் என்று வழக்கு தொடர்ந்திருந்த விக்ரம் காதில் கட்டு போட்டபடி வந்திருந்தார். விக்ரமின் வக்கீலான சபரி சுபிக்ஷாவின் பாடலால் தனது கட்சிக்காரர் எப்படியெல்லாம் வேதனையை அனுபவித்தார் என்பதை நகைச்சுவையாக விசாரித்தது சுவாரஸ்யமான காட்சி. நீதிபதியாக அமர்ந்திருந்த வினோத் சொல்லவே வேணாம், டைமிங்ல அடித்த கமெண்ட் சிரிப்பை உண்டாக்கியது. கலையை என்கரேஜ் செய்ய விரும்புகிறோம், ஆனா என்று விக்ரம் ஆரம்பிக்க அது பண்ண முடியாது, கலை வெளியே போயிட்டாரே என்று ஜொல்லியாக குறுக்கிட்டார் வினோத். விக்ரமின் காதில் ரத்தமே வந்துவிட்டது என்பதற்கு சாட்சியாக பஞ்ச எவிடன்ஸாக தர இதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க என்று வினோத் சொன்னது சிரிப்போ சிரிப்பு தான். சுபிக்ஷாவின் வக்கீலாக வந்த பாரு ஏலே ஏலே வாழ வந்தேன் கடல் ஆள என்று பாடி காண்பிக்க கட்டி போடுங்கம்மா அவங்க கால என்று டைமிங்ல ஜோக் அடிச்சாரு வினோத். சுபிக்ஷா பாடுவதை கேட்டு கமருதீன் வலிப்பு வருவது போல் பாவனை செய்ய அவரை ஆண்கள் பக்கம் உட்கார வைங்க சரியாயிடும் என்று பங்கம் செய்தார் கானா வினோத். இறுதியில சுபிக்ஷா பக்கம்தான் தீர்ப்பு வந்தது. என்னதான் இந்த வழக்கை ஜொல்லியாக கொண்டு சென்றாலும் ஒரு சமூகத்தின் பிரச்சனை என்று வரும்போது சீரியஸாகத்தான் முடித்தாக வேண்டும். சுபிக்ஷா போன்ற பெண்கள் அடித்தட்டு சமூகத்திற்கு முன்னுதாரணமாக இருப்பார்கள் என்று தீர்ப்பு கூறி நல்லபடியா முடித்து வைத்தார்கள். வந்துட்டேன் பார், திரும்பி வந்துட்டேன் பார் அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் ஒரு பழைய நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கோர்ட் டாஸ்க்ல நம்ம கானா வினோத் பேசின அந்த டைமிங் ஜோக் இருக்கு பாருங்க, வேற லெவல். ரொம்ப நாளைக்கு பிறகு சிரின்னு சிரிச்சோம். எப்பவுமே கோபமா இருந்துகிட்டு இருந்த நம்ம கானா வினோத், யாரு சொன்னாலும் கேட்காம ஏத்து பேசிக்கிட்டு இருந்த நம்ம கானா வினோத் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு பழைய மாதிரி வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சிரிப்பாகவும் இருந்தது, சந்தோஷமா இருந்தது. இப்படியே நம்ம கானா வினோத் இருந்தாருன்னா நிச்சயமா இந்த பிக் பாஸ் சீசன் 9ல கப்படிக்க போறது அவர் மட்டும்தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. அதை தொடர்ந்து பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டா டக்குன்னு கோபப்பட்டுறாரு, அவசரப்பட்டுறாரு, மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது கேட்காம இவர் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு நல்லபடியா இதே டைமிங் ஜோக்ல விளையாடினார் அப்படின்னு சொன்னா கானா வினோத் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றியாளர் ஆவாரு. பாரு கம்மு தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு தெரியல. அதாவது மற்றவங்க பண்ணா அது தப்புவா, நாங்க பண்ணா நியாயம் நேர்மை உண்மை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோர்ட் கண்டென்ட் எப்படி இருந்துச்சுன்னா அதிகமான காதல் கண்டென்ட் பற்றி தான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோர்ட்ல நடந்த வழக்கெல்லாம் சில நேரங்கள் ரொம்ப எரிச்சலா இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அந்த கேஸ் முடிஞ்ச உடனே நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதை ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கவே இல்லை. நான் அப்படி பண்ணல, நீங்க அப்படி பண்ணிட்டீங்க, நான் அப்படி பண்ணல இப்படின்னு எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா சுபிக்ஷாவோட வழக்கு கொஞ்சம் சிரிப்பா சந்தோஷமா இருந்துச்சு. பொழுது பூராவும் சாண்ட்ராவிற்கு அழுகையாகவே இருந்தது. பிரஜன் போய்விட்டார் என்று ஒப்பாரி வைத்தார் சாண்ட்ரா. இப்போது தன்னோட கற்பனை எதிரியா திவ்யாவை நினைச்சுக்கிட்டு அவங்கள பத்தியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி பின்பாட்டு பாடி ஏற்றி விடுகிறார் பாரு. அவருக்கு இதானே வேலையே. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.